இந்த விளாம்பழத்துல நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, கல்லீரலினுடைய செயல்பாடுகள வந்து இது அதிகரிக்கிறது. ஸோ கல்லீரல் எப்பல்லாம் பாதிக்கப்படுமோ, முக்கியமா இந்த ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள், லிவர் சிரோசிஸ் இதில எல்லாத்துலயுமே எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம்ஸோட லெவல்ஸ் வந்து அதிகமாயிடும். ஸோ அந்த மாரி அதிகமாகாம வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதில இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வந்து சொல்லுது. ஸோ ஃபேட்டி லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஈவன் சர்க்கரை நோய்க்குமே வந்து கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் தான் ஆரம்ப கட்டத்தில வரும். சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் வந்து இருக்கும். ஸோ ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி விளாம்பழத்த இனிப்பு சேர்க்காம நல்லா பழுத்த பிறகு நல்லா மென்னு சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது இது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி பிளட்ல யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா கிட்னியில் ஸ்டோன்ஸ் வரும். நம்மளுடைய பெருவிரல் கால் மூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்கம் உண்டாகி கவுட் ஆர்த்ரைட்டிஸுங்கிற ஒரு கண்டிஷன் வரும். ஸோ இந்த மாதிரியான நிலைகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க விளாம்பழ சர்பத்து மாதிரி வந்து எடுத்துக்கலாம். விளாம்பழத்தை ஜூஸ் மாதிரி போட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் உங்களுக்கு அந்த யூரிக் ஆசிடோட லெவல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ விளாம்பழம் வந்து பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர். இதில் வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாக வந்து இருக்குது. அதே மாதிரி நார் சத்துக்களும் வந்து இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு துவர்ப்பு தன்மையுடையது. ஸோ இந்த மாதிரியான பண்புகள்லாம் இருக்கிறதுனால இந்த விளாம்பழம் வந்து பிளட் பியூரிஃபை பண்ணி முக்கியமாக பிளட்டில் வந்து பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல நல்ல அரிப்புகள் வந்து வரும். அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு அனீமியா சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறனால விளாம்பழங்களை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு பிளட் கவுண்ட்டும் வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் வந்து இருக்குது. நம்ம யூஸ்வலாக பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக இந்த விளாம்பழத்தை வந்து சாப்பிடணும். பிள்ளையாருக்கு பிடிச்ச ஒரு பழம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய உண்மை என்னென்னா அடிக்கடி யானை வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு இல்லை வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் இந்த விளாம்பழத்தை சாப்பிட்றதுனால தான் நம்ம அந்த சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக இந்த விளாம்பழத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இதில் நிறைய மருத்துவ பலன்களும் இருக்குது. முக்கியமாக கல்லீரலை பாதுகாக்கிறது, யூரிக் ஆசிட் லெவலை வந்து குறைக்கிறது, பிளட் பியூரிஃபையராகவும் வந்து இருக்குது. ஸோ நீரிழிவை வந்து சர்க்கரை வியாதியும் வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்படிங்கிறதுனால விளாம்பழத்தை அடிக்கடி நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ அது பிள்ளையார் சதுர்த்தி மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களையும் இந்த விளாம்பழத்தை நம்ம பயன்படுத்தும் போது நிறைய நல்ல பலன்கள் வந்து இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள்.